அந்த 4 ஆண்டு நிகழ்ந்த அன்னதான திருப்பணியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 ஒரு பெரிய பிரம்மாண்டமான அன்னதான திருப்பணி. நம்ம பயன்படுத்திய அரிசியோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 டன், 7000 கிலோவுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள் ஒரு பெரிய ப்ரெஷர்டான ஒர்க்கு. அந்த டிரைவர் சாமி நம்ம ஊரில் ரீச் ஆகும்போது நைட்டு 2 மணி, ஈவினிங் எடுத்தவங்க விடிய விடிய வண்டி விட்ருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு வந்து ரீச் ஆகி நம்மளோட சேர்ந்த அரிசி எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு ரொம்ப விஷ் பண்ணாங்க. இப்படி புனிதமான முறையில் திருப்பணி செய்கிறவங்கள இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்னாங்க. இல்லை ரொம்ப தூரம் நீ அந்த போகிற இடத்துல வந்து அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இல்லைன்னா இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், இருந்தாலும் உனக்கு அது பயன்படும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ டீ தூள் உள்ளே போட்டாங்க. ஃபைனல் அவுட்புட் இதை சாப்பிட போகிறது யார்? திருசாமி சாப்பிட போகிறாரா, இல்லை அங்கே வந்திருக்கிற அந்த 20 பேர் 15 பேர் சாப்பிட போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, பக்தர்கள் சாப்பிட போகிறாங்க. இதை வந்து அவ்வளோ சிம்பிளாலாம் பண்ணிடல. ரொம்ப அர்ப்பணிப்போட ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை காட்டிலும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக எஃபர்ட் போட்டு புனிதமான முறையில் அந்த அன்னதான திருப்பணியை எல்லாருமே துவங்கியிருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்படியே கண்ணீர் மல்லிக ஒரு ஆனந்த கண்ணீரோட தான் நிலக்கல் நோக்கி பயணித்தோம். ஸோ அது ஃபுட் டிமாண்ட் இருக்குது, அதாவது சாப்பிட்றதுக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க, ஃபுட்டு டிமாண்டாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இருக்கிற அடுப்பை அவங்களே உபயோகப்படுத்திட்டு நம்மளை சமைக்கவே விட மாட்டேன்றாங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சேப்பா, நான் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, என் கூட என்னோடய குட்டி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த குழந்தையுமே 2 நாளாக சாப்பிட்லையப்பா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் லைனில் தான் சாப்பிட முடியுதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இப்படி கையில் ஏந்தி சாப்பாடு வாங்க போகும்போது அந்த காவல்துறை அதிகாரி பிடிச்சி தடுக்கும்போது இவர் எமோஷன் ஆகிட்டார். அதாவது சுவாமிகள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம் டஸ்ட்பினில் போடுங்கன்னு. அதை தாண்டியும் சில இஷ்யூஸ் வரும்போது நம்ம சுவாமிமார்கள் தான் எந்த விதமான கூச்சமே படாமல் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாங்க. எப்போ அது பண்ண சாப்பாடுலாம் அவ்வளோ சூடாக இருக்கேப்பா, நம்ம சாப்பாடு வைக்கிறாங்க பரிமாறுறாங்க பார்த்தீங்களா சாமி, அந்த சுவாமிகளோட கையில் அப்படியே பொத்து போகிற நிலமை. சாமி கேட்குறாங்க, சாமி தண்ணி மட்டும் கொடுங்க ஏப்பா அப்படின்னு. குடிக்கிறதுக்கா சாமின்னு, இல்லை கையை முக்கிறதுக்கா ஏப்பா, ரொம்ப சூடாக இருக்குது சாமி, ரொம்ப கை ஹீட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இவங்களோட பக்திக்கு முன்னாடி நம்மெல்லாம் யார் ஐயப்பா? ஒரு சத்தியமான தெய்வம் ஐயன். உண்மையாக இருந்தோம்னா அவர் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பார்.